வணக்கம். விஸ்வம் கிச்சன் சார்பாக நான் செஃப் வரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டியூ பண்ண போகிறோம். சரிங்களா? ஸ்டியூ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டியூ பண்ண போகிறோம். இந்த ஸ்டியூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊரில் அதிகமாக செய்ய மாட்டாங்க. கேரளா அதுமாதிரி ஃபாரினர்ஸ் இங்கே நம்ம கண்ட்ரிக்கு வந்தாலும் காரமே இல்லாத குழம்பு ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சம் கேஷ்நட் போட்டு நம்ம மலாய் கோஃப்தா சம் இந்த மாதிரி போட்டு கொடுப்பாங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் நிறையா வேணும் அப்படின்னா இந்த ஸ்டியூ வந்து பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஸ்டியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன காய் யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேரட்டு, உருளைக்கிழங்கு, கொத்தரங்காய், பீன்ஸு, இஞ்சி, வெங்காயம் இதான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு உங்களுக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இந்த ஸ்டியூ வந்து எதுக்கு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தோசை, ஆப்பம், இட்லி இது எல்லாமே சாப்பிட்லாம். இந்த ஸ்டியூ வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிளை மட்டும் தான் பண்ண முடியுமா? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கால் பாயா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டுக்கால் பாயாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டியூ மெத்தடு தான். சரிங்களா? சேம் பண்ண போகிறோம். அதேமாதிரி தேங்காய் எப்படி ஊற்றுறோம், எந்த டைமில் அந்த தேங்காய் ஊற்றுறோம், தேங்காய் பால் கொடுக்குறோன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப சிம்பிளான விஷயம். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இது தேவையான வெஜிடபிள்லாம் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒன்றும் இல்லை, இந்த வெஜிடபிள்லாம் இப்படி தான் கட் பண்ணணும். கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருங்க, எல்லா வெஜிடபிளையும் நல்லா நான் ஒரு ஊற வச்சுட்டு கழுவிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தோலோடு சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தோலோடு தான் போடுறேன் நான். இந்த தோலில் தான் நல்லா சத்துலாம் இருக்குது. சும்மா ஸ்டிக்கு மாதிரி வெட்டிட்டோம் அப்படின்னா தான் நம்ம அந்த ஸ்டியூவோட கட்டிங் இப்படி தான். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கட்டிங் இருக்குது. போதும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீன்ஸு, நம்ம இது பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்பு கிள்றது அப்படின்பாங்க. இது வந்து ஸ்ட்ரிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் நம்ம ஸ்ட்ரிங் அவுட் பண்ணிடுறோம். ஸ்ட்ரிங் அவுட் பண்ணிவிட்டு இதோட கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா வெஜிடபிள் நிறையா இருக்கணும். வெஜிடபிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும். கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு இதுவும் அதே லென்த் வைஸில் அழகாக கட் பண்ணிடலாம். தோலோடு தான் போடுறேன் நான். ஏன்னா இருக்கேன் ஆல்ரெடி நல்ல மண் குப்பை எல்லாத்தையும் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இது என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு சைடு வச்சிடறோம். எல்லா வெஜிடபிள், இன்னும் இதில் ஒரே ஒரு வெஜிடபிள் மட்டும் கலக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய், வாழைக்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கலக்கலாம். எல்லா வெஜிடபிள் கட் பண்ணியாச்சு. எல்லாம் பெருசு பெருசாக கட் பண்ணணும். ஆமாம், பெருசு பெருசாக தான் கட் பண்ணணும். ஏன்னா ஸ்டியூவுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இப்போ நம்ம ஒரு நானோ ஒரு சப்பாத்தியோ ஒரு ப்ரெட்டோ ஒரு இட்லியோ ஒரு தோசையோ சாப்பிடும் போது இது என்ன பண்ணுவாங்க, இந்த வெஜிடபிளை அப்படி பிடிச்சி அள்ளி வெஜிடபிளோடு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் முழுசாக போடுறோம். அடுத்தது ஆனியனை சாப் பண்ணிக்கலாம். ஆனியனை சாப் பண்ணிட்டு அவ்வளோதான், பாதி வேலை முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. அடுத்து தேங்காய் உடைக்கிறது மட்டும்தான் வேலை. அதை நம்ம பேனை பற்ற வச்சுட்டு கூட நம்ம தேங்காய் உடைச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது ஜிஞ்சர். லைட்டாக மேலே தோலை சீவிக்கலாம் ஜிஞ்சருக்கு. இந்த ஜிஞ்சர் மீதி இருந்தால் கூட எடுத்து வச்சு காய வச்சு நம்ம டீ பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அந்த டீ பவுடரில் ஆட் பண்ணி நம்ம டீ போடும்போது குடிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து ஜிஞ்சரை சாப் பண்ணிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு இஞ்சிலாம் சின்னதாக வெட்ட வராது. இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் கட் பண்ணலாம் ஜிஞ்சரை. இங்கே பாருங்கள், நல்லா ஜிஞ்சரை பார்த்து கட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் சாப். இந்த முறையில் ஈஸியாக நீங்கள் ஜிஞ்சரை சாப் பண்ணிங்கன்னா
ஈஸியாக சாப்பிடும். நிறைய பேத்துக்கு இஞ்சி ஒரு சமையலுக்கு போடணும்னுவாங்க, ஆனால் போட மாட்டாங்க பொங்கலுக்கு. ஏன்னா அந்த இஞ்சி வந்து சின்ன சின்னதாக வெட்டணும், அந்த காரணத்துக்காக வந்து யாருமே இஞ்சி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, நீ போட்டாச்சு. பச்சை மிளகா மட்டும்தான் இதுக்கு காரம், வேறு எதுவுமே காரம் கிடையாது. அது ஜஸ்ட்டு ரொம்ப இதாக போட வேணாம். மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் போட தேவையில்லை. இது ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றாங்க. சொல்லியிருக்கலாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபாரினர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபாரின் ஃபுட்டு எதுவுமே பார்த்திங்கன்னா 80% எதுவுமே காரம் இருக்காது. அவங்களாம் விரும்பி தான் சாப்பிடுவாங்க காரம் வேணுங்கிறது. ஏன்னா காரம் இல்லாமல் தான் சாப்பிடுவாங்க நம்ம ஃபாரினர்ஸ் எல்லாமே. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம், மெயினாக குழந்தைங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்றுமே ரைட்டு நம்ம தாளிக்க தான் போகிறோம். பாருங்க, நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் நல்லா விட்டுடலாம். ஆயிலு கோகோனட் ஆயில் கொடுக்கலாம், நல்லெண்ணெய் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். நம்ம கோகோனட் ஆயிலில் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், நம்ம வாசமாக இருக்கனால. இல்லை கோகோனட் ஆயில் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் தாளித்து கூட போடலாம். மேலே நம்ம தாளித்து கொண்டு வந்துடுறீங்களா? நான் இப்போ யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நல்ல சூடாக எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கடுகு ஜீரகத்தை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நல்ல கடுகு பொரியிற வரைக்கும் கடுகு, வெந்தயம் 2 போட்டிருக்கேன். நல்லா ஜீரகம் மிளகு நிறையாவே போடுறேன், நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா புரிஞ்சு நல்லா வரும்போது நம்ம இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை அதோட எசன்ஸ் நல்லா இறங்கணும். அதாவது ஃப்ளேவர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்குற வரைக்கும் கொஞ்சம் கொதிய விடணும். எல்லாம் ஒன்றா போட்டுறக்கூடாது. ஒவ்வொரு வெஜிடபிளும் போடுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இப்போ கொஞ்சம் ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கும். நல்லா வாசம் பாருங்கள். பொங்கலுக்கு சேம் தாளிப்பு தான். நம்ம வெண்பொங்கல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் முந்திரி போடுவாங்க, அவ்வளோதான். முந்திரி போட்டு சக்கரை பொங்கலில் வெண்பொங்கலில் தாளித்து கொடுத்தாங்கன்னா அதே ஃப்ளேவர் தான் வருது. அடுத்தது நம்ம ஆனியன் போட்டுடலாம், கட் பண்ணி வச்ச ஆனியன். இது என்ன அப்படின்னா, இந்த வெஜிடபிள்லாம் எதுக்கு நம்ம பெருசாக போடுறோம் அப்படின்னா, நம்ம சின்னதாக போட்டோம் அப்படின்னா குழஞ்சி போயிடும், சரிங்களா? அதோட சத்து வந்து இப்படியே என்ன ஆயிரும், நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா ஸ்லோவாக வேகும் போது இதோட சத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அப்படியே இருக்கும், நம்ம சாப்பிடலாம். அதுக்காக தான் கொஞ்சம் வெஜிடபிள்லாம் பெருசாக போடுறோம். ஓகே, அழகாக பாருங்கள், சூப்பராக இதாகிட்டு இருக்குது. தக்காளி பழம் இதுக்கு இப்போ போட தேவையில்லை. கடைசி டைமில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை இதை வெட்டி போட்டோம்னா அதோட புளிப்பு நல்லா இறங்கிடும். அடுத்து இப்போ வெஜிடபிள் போடுறோம். வெஜிடபிள் போட்ட உடனே லைட்டாக, அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி. இந்த வெஜிடபிள் வெந்துக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும். நான் ஆயிலில் ஃப்ரை ஆனால் தான் அதோட ஃப்ளேவரே கிடைக்கும் நம்ம சொதிக்கு. இதே பார்த்திங்கன்னா ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா சேம் வெஜிடபிள் இதே தான் என்ன பண்ணுவாங்க, 70% பாயில் பண்ணிவிட்டு பட்ரு கார்லிக் மட்டும் போட்டு டாஸ் பண்ணி ஒரு மீலாகவே சாப்பிடுவாங்க, ஒரு சாப்பாடாகவே சாப்பிடுவாங்க. அது என்ன பண்ணுறோம், நம்ம இதுக்கு நம்ம ஜீரகம் மிளகு கடுகுலாம் போட்டு தாளித்து நம்ம ஸ்டைலில் லைட்டாக கொண்டு வந்திருக்கோம். இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக வணங்கட்டும். ஓகே, அடுத்து நம்ம காய் நல்லா கொஞ்சம் அப்படி ஃப்ரை ஆகி வந்துகிட்டு இருக்கும்போது இதுக்கு தேவையான உப்பு சும்மா அரை உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வாட்டர் இல்லை முழுகிற அளவுக்கே ஊற்றலாம், ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாட்டர் ஊற்றிட்டு ஸ்லோ பண்ணிடுறோம். ஸ்லோ பண்ணால் தான் அது என்ன நம்ம குக்காக அதோட ஃப்ளேவர் எசன்ஸ் எல்லாமே இது கூட வந்து வரும். ஓகே, இது குக் ஆகிட்டு இருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோக்னட்டை உடச்சி தேங்காய் பால் 2 விதமான பால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். Wow.
இது கொதிஞ்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா மல்லி புதினா இலை போடுறோம். ஓகே, காய் நல்லா டெண்டராக வெந்துருச்சு, நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள். இந்த மல்லி புதினா போட்டோன்னே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு பால் ஊற்றினோன்னே லைட்டாக கொதிக்க விடணும், அவ்வளோதான். செகண்ட் பால் ஊற்றினோன்னே அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம், அவ்வளோதான் இதோட ட்ரிக்கு. லைட்டாக சூடானால் போதும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த பாலை ஊற்றிடலாம். நம்ம லைட்டாக ஒரு ஃப்ளேம் இருந்தால் போதும், ரொம்ப வேணாம். லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இந்த பாலை ஊற்றிடலாம். பார்க்க கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும் அந்த பால். இது பாருங்கள், இது லைட்டாக வந்துருச்சா, வந்தோடனே ரொம்ப கொதி விடக்கூடாது. இதை ஊற்றிட்டு அவ்வளோதான், நிப்பாட்டிடும். சால்ட்டு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம், அவ்வளோதான். இது நம்ம ஆப்பத்து கூடலாம் சாப்பிட்டோம் அப்படின்னா தேங்காய் பாலே தான் செம்மையாக இருக்குது. ஒரு சப்பாத்தி இல்லை ப்ரெட்டு, ஒரு நானு, புரோட்டா அது கூடலாம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த சொதி. இதுவே கொஞ்சம் கிரேவி மாரி பண்ண முடியுமா சார்? இல்லை, இதோட டெக்ஸ்சர் அப்படி தான். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாலை ஊற்றினோன்னே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அருமையாக நம்ம ரெடி பண்ண சொதி ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோம். இது பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. வெஜிடபிள் இருக்குது, தேங்காய் பால் இருக்குது, அவ்வளோ ஹை நியூட்ரி வேல்யூ உள்ளது. இது இடியாப்பம், ஆப்பம், தோசை எல்லாத்து கூடயும் பார்த்தோன்னா இட்லி, பரோட்டா, சப்பாத்தி, நான் கூட சாப்பிடலாம். ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். இதோட சந்தைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.